எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் பண்புக்கும் உரித்தான அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான கர்த்தனாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பாந்திலே மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு முன்னோட்டத்துடன் திராக்கிட்டு பெற்றுமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளில் கூட நாம் தேவனுக்கு மகிமையாக நம்முடைய கர்த்தருடைய தொழுகையை துவக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 354வது பாடலை பாடுவோம். காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு காலையில் துதிப்போம். காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. காலை மாலை உறங்காரே நம் காவலனாயிருப்பாரே. ஆவலுடன் துதி சாற்றிடுவீரே காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு காலையில் துதிப்போம். கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. உரிமையுடன் புகழ் சாற்றிடுவீரே காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு காலையில் துதிப்போம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார் அந்நேரம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார் அந்நேரம். சாதனையாக நிற்க செய்தாரே காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு காலையில் துதிப்போம். வயல் நீளம் ஏராளம் காட்டி அதில் அறுவடை தாராளம் ஏற்றி. வயல் நீளம் ஏராளம் காட்டி அதில் அறுவடை தாராளம் ஏற்றி. அரிக்கட்டோடு வர கிருபை செய்தாரே காலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு காலையில் துதிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, சகல ஊற்றுகளுக்கும் நன்மையான அனைத்து தீவுகளுக்கும் காரணமானவரே, மீண்டுமாக இந்த அருமையான உம்முடைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி தகப்பினே நாங்கள் உண்மை யாவையோடு உங்கள் தொழுது சுலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இந்த தொழுகையை தேவர் தாமே ஆசிரித்து காத்துக்கொள்ளும். இப்பொழுதுக்குள் உங்கள் வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். தகப்பினே இந்த வசனங்களை கேட்கின்ற உள்ளங்களை திறந்தரலும். இதை கேட்டு மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவக்குற்றங்கள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான சகோதரிகளே, இந்த அருமையான கர்த்தனாலே நாம் கர்த்தர் வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கையிலே
அநேக கவலைகள், அநேக பிரச்சனைகள், அநேக துக்கங்கள், துயரங்களுக்குத்தான் செய்கிறது. ஆனாலும் நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவ பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இருப்பது நம் கிடைத்த ஒரு பெரிய சாக்கியமாக கருத வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை, நம்முடைய கூக்குரலை கேட்கக்கூடியவராயிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள். ஏசாயா 59 முதல் 2. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் ஆம். நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய ஜெபங்களை பரலோகத்தின் பிதா கேட்கக்கூடியவராயிருக்கிறார் பாருங்கள். ஆக இந்த வேளையிலே நாம் மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நிச்சலாம் இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கலாம். பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேனாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தம்மோடு கூட இணைத்து அவர் தேவனுக்குமாராக இருப்பதனால், நாமும் கிறிஸ்துவுக்கு ஜீவித்ததனால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அறிந்து நம்மை பார்த்து இப்படி ஆக்குகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு அதற்கு உதவி செய்வார், பதில் அளிப்பார். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் என்ன செய்யுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். உண்மைதான் எனக்கு அன்பார்ந்தவர்களே, என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி விசுவாசத்தை வாய்நாள் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்று நாம் புது சிருஷ்டிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறப்பட்டோம். அன்றையிலிருந்து நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவேதான் நாம் தேவனிடத்தில் கேட்பதற்கு உரிமையுண்டு. தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் எப்பொழுதும் காத்திராகவே சொல்கின்றார். அவருடைய காது மந்தமாகவில்லையா, கூர்மையாக இருக்கிறது. நம் எவைகளை கேட்கிறோமோ அவைகள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆகவேதான் மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லாம். நிச்சயமாக தேவன் தருவார், நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நமக்கு பதில் அளிப்பார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக செய்வார். தேவன் நம் ஜெபங்களை கேட்டு உதவி செய்வார். எபிரேயர் சொல்லுவது பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணுமாம், தேவனத்தில் கேட்கிறோம் ஒரு நிபந்தனையோடு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து உண்மையிலேயே நாம் பழைய பாமான் ஜீவித்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி உண்மையான உள்ளத்தோடு கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவகுமாரன் என்று. அதற்கு பிறகு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உதவி சட்டத்தின்படி நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அது ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாகி தேவனுடைய பிள்ளைகளாக மற்ற பிள்ளைகளும் பாருங்கள். கலாத்தியன் சபைக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், தேவ சொந்தமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்க
தேவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக பதிலளிப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்துக்கூட நிச்சயமாக தேவனுக்கு நாம் ஜெபிக்கலாம். பாருங்கள், நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு உதவி செய்வார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் பயப்படவே அவசியமில்லை, நாம் கவலைப்படவே அவசியமில்லை. ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரவில்லை என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். தேவன் நிதானித்து யோசித்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக என்ன செய்வார்? நமக்கு ஜெபத்திற்கு பதிலளிப்பாக உதவி செய்வார். ஆக நாம் ஜெபிக்க வேண்டும் விசுவாசத்தோடு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த சலுகை, இந்த ஆசீர்வாதம். பாருங்கள், எல்லாருக்கும் அல்ல. தேவன் வார்த்தை கூறுகிறது. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை வாசிக்கலாம். பாருங்கள், யாக்கோப்பு யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தரின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமரிமானே, விசுவாசமுள்ள ஜெபம், நம்பிக்கையுள்ள ஜெபம். அப்படியானால் நாம் தேவனோடு கூட நெருங்கி ஜீவித்தலாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்றாலே நம்பிக்கை பிளஸ் கீழ்ப்படுதல். தேவ வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதுதான் விசுவாசம். எல்லாருக்கும் அந்த சாக்கியம் கிடைக்காது, எல்லாருக்கும் அந்த சலுகை கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள் தங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே உண்மையோடு இருப்பவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புண்டு. நம்முடைய ஜெபங்களே அவர் கேட்கிறார். பாருங்கள், பாவியின் ஜெபத்தை தேவன் ஒருபோதும் கேட்க மாட்டார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பாராம். பாவிகளுக்கு, பாவிகள் சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிறக்காதவர்களுக்கு, ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜ்யமான சபையிலே அங்கமாயிராதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர்தான் பாவிகள். இந்த உலகத்திலே தேவனிப்பிள்ளாயிராதவர்கள், புற மதத்தினர், புற ஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், தேவனை கீழ்ப்படியாதவர்கள், இவர் எல்லாருமே பாவிகள் தான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஒருபோதும் கேட்க மாட்டார். பாருங்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்பார். நிச்சயமாக அறிவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்வான். நம் தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். தேவன் உண்மையாக செய்வான். எதை கேட்டாலும் அவர் சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவர் விரும்புகிறவனை செய்ய வேண்டும். 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுறாயிரம். தேவன் விரும்புகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எல்லாரும் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார். அது ஜெபத்திற்கு நிச்சயமாக பதிலளிப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நாம் சோர்ந்து சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைபட்டு அலைகிறேன் அந்த அலையை போல் இருக்கிறான். பாருங்கள், யாக்கோப்பு கூறும் பொழுது 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 6-7 வாசின பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலை கொப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தருக்கு எதையாகியும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேகமே படக்கூடாது. நிச்சயமாக தேவன் செய்வார். அந்த நம்பிக்கை நம்ம நிச்சயமாம்
தெய்வத்தில் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும், சித்தத்தின்படி கேட்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும்போது பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அம்மன்மார்களே, நம்முடைய செவங்களை கேட்க அவர் எப்பொழுதும் காத்திருக்கிறார். நம் விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட அவர் செல்லும் பொழுது இப்படியாக இந்த வார்த்தைகளை அவர்கள் கூறுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறான். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபத்திற்கு அவர் பதிலளிப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து மேல் வசனத்தை வாசி 23 வசனத்தை வாசி பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சந்தேகமே படக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவன் சொந்தமானவர்கள், அவருடைய உபதேசத்தில் நடக்கிறவர்கள், பருவத்தில் அனாதித்திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி கிறிஸ்துவுக்களாக வாழ்பவர்கள். அது சந்தேகப்படவே கூடாது. தேவன் நிச்சயமாக நமக்கு திகிச்சவார், நம்முடைய ஜெபங்கள் கேட்பார் என்றே அந்த நம்பிக்கையுடன் செய்யணுமாம். நாம் தேவன் அப்படி செய்தால் நிச்சயமாக நிச்சயவார் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலை பார்ப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரோடு கூட அவர் செல்லும் பொழுது இப்படியாக பாருங்கள், நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். பாருங்கள், மார்க் 11 வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாள் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகவும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்தி பல காலமாயிராதபடினார். அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசியாதற்கு கடவுள் என்றார். அது அவருடைய சீசரை கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் இருக்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் துரைத்துவிட்டு காசுக்காடு பலகைகளை புறாவிற்கிடத்தில் ஆசனங்களை கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டித்தும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களும் அதை கல்லறினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அது வேத பார்கரும் பிரதான ஆசன் கேட்டு அவரை கொலை செய்ய வகைத்தினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவர் உபதேசித்து குறித்து ஆச்சரியப்பட்டவர்களால் அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேது நினைவுக்கு வந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்கள் நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். இதுதான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், தேவன் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னபடி அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. அந்த அத்தி மரத்தில் ஒரு கனியும் காணவில்லை. அத்தி மரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முக்கியமாக அத்திப்பழம், ஒலிவ மரம், இப்படி திராட்சை பழம், இவைகள் அந்த 3 பழங்கள் அவைகளுக்கு மிக மிக முக்கியமாக இருந்தது. ஆக அந்த அத்தி மரத்தில் அந்த அத்திப்பழம் இல்லாத காரணத்தினால் பசியாக இருந்த நேரத்திலே இந்த மரத்தில் ஒரு பழத்தையும் காணவில்லை சொல்லி அந்த மரத்தை சபித்தார்.
இது முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்திலிருந்து பழத்தை பறிக்க மாட்டான்னு சொல்லி சபித்தார். அந்த மரம் அப்படி என்ன ஆயிட்டேன், பட்டு போயிட்டு பாருங்கள். ஆண்டவருடைய ஜெபம் அங்கே கேட்கப்படும். அதே போல ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கும் பொழுது, நாம் தேவப்பிரியாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய ஜெபத்தின் தேவன் கேட்க வல்லவராயிருக்கிறார் பாருங்கள். அதனால் எதையாகிலும் தேவ சித்தத்தின்படி, தேவன் விரும்புகிறபடி, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு தேவ நிச்சயமாக விண்ணப்பம் தருவார், பதிலளிப்பார் பாருங்கள். கடந்த வாரத்திலே 2 வாரத்துக்கு முன்பதாக புதிதாக ஒரு குடும்பம் வந்தது. ஒரு சகோதரன் வீட்டிலே போய் அந்த சகோதரன் வேதனையோடு இருந்தார். வீடு கிடைக்கவில்லை, கஷ்டமாக இருக்குன்னு எங்களுக்கு சொன்னார். நாங்கள் சபையாராக உண்டு கூடி அந்த சகோதரனுக்கு ஜெபித்தோம். ஜெபித்த பிற்பாடு அந்த சகோதரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஜெபங்களை கேட்டு அந்த சகோதரனுக்கு ஒரு நல்ல வீடு கிடைத்தது. அன்று முதல் வரும்போதெல்லாம் சொல்வார், ஐயா உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, என் தேவன் நம்முடைய தேவன் உதவி செய்தார், எனக்கு நல்ல வீடு கிடைத்தது. ஆன்மாய் அதே போல தான் நம்முடைய ஜெபத்தை தேவ நிச்சயமாக கேட்க வல்லவராய் நம்ம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறார் பாருங்கள். அதனால் சோர்ந்து போய்விடவே கூடாது, தளர்ந்து போய்விடவே கூடாது. நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லவராயிருக்கிறார் பாருங்கள். வீட்டில் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் திருப்பம் பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவியும் இருந்தார். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தரை நோக்கி, அநீதியுள் அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகியே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். ஆமறிவாள் நிச்சயமாக நியாயம் செய்வார். நம்முடைய ஜெபங்கள் கேட்பார். அநீதியான ஒரு நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாமல் நியாயாதிபதி கூட அந்த விதவையின் கூக்குரலை கேட்டு அந்த விதவை உதவி செய்தானே. நம்முடைய தேவன் நீதிபரர், நம்முடைய தேவன் பரிசுத்தர், இரக்கமுள்ளவர். நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராயிரம் நிச்சயமாக உதவி செய்வார், பதிலளிப்பார். ஆகவே நாம் சோர்ந்து மட்டும் போய்விடக்கூடாது, தளர்ந்து மட்டும் போய் ஜெபம் மிக மிக முக்கியம் பாருங்கள். நம்முடைய தேவைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை நம் தேவனிடத்தில் சொல்லலாம், தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். முறையோடு ஜெபிக்க வேண்டும். காலை மாலை சமயம் கிடைக்கும் பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம் தேவனிடத்தில் ஜெபித்தார் நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாகிய நாம், தேவனிடத்தில் இருக்கிற நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பாகவே நம்முடைய ஜெபித்து கேட்க அவர் வல்லவராய். நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாக செய்வார், பதிலளிப்பார், உதவி செய்வார். நாம் ஜெபிக்க வேண்டும். அறிமாடே வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடை அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம். காலை மாலை இரவுகளை படுக்கும் பொழுது, காலை எழுந்து நாம் புறப்பட்டு வேலைக்கு செல்லும் பொழுது நாம் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றலாக இருந்தார். நம்முடைய ஜெபங்களை கேட்க அவர் வளராய் கேட்பார். ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பான ஒரு சங்கிலி போல் அமைந்திருக்கிறது பாருங்கள். ஜெப ஜீவியமே ஒரு ஜெய ஜீவியை பாருங்கள். நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் எப்பொழுது வளராய். ஆமரிமார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது நாம் எதை கேட்டாலும் அவர் செய்வார், உதவி செய்வார். நம்பிக்கையோடு கூட பெற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும்.
நிச்சயமாக இதை செய்வார். அது எப்படி? அவர் சித்தத்தின்படி. எல்லாரும் ஜெபங்களையும் கேட்க மாட்டார். பாவி ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். பரிசுத்தவான்களாய், தேவனுக்கு பிரியமான மக்களாய், தேவனை சிக்கிற மக்களாய், தேவனுக்கு உகந்த மக்களாய் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தைத்தான் தேவன் கேட்டு உதவி செய்வார். என் கண்பாந்திலே தர்மியான கத்தினாலே நாம் தர்மியான வேதவர்கள் ஆராய்ந்து நாம் ஜெபத்தில் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அப்படி ஜெபித்து தேவனுக்கு பிரியமாக இருக்கே தேவன் உதவி செய்வாராக. என் கண்பாந்திலே தர்மியான கத்தினாலே ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த அருமையான வசனங்களின் மூலமாக தேவன் நமக்கு உற்சாகப்படுத்தின தர்மியான வசனங்களை கேட்டு நாம் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜீவிப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களையும் கேட்டு நாமே ஆசிரிப்பார். எனக்கு அன்பாந்திலே இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். ஜெபிக்க போதீங்கள். நம்முடைய ஜீவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வளராயிருக்கிறார். ஜெபத்துக்கு உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஜெப செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தில் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்றே உமது வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். ஆகவே நாங்களும் கூட உமது வசனத்தை கேட்டவர்கள் அதன்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கத்தக்க ஆற்றலை, அறிவை, நம்பிக்கை எங்களுக்கு தாரும். நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் இடத்தில் ஜெபிக்கூடிய மக்களாக உதவி செய்யா. தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவக்குற்ற தெய்வாக மன்னிப்பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.